டெம்பிளோட கும்பாபிஷேகம் டைமில் கும்பத்துக்குள்ளே சில ஐட்டம்ஸ் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், ஹர்ப்ஸ் அண்ட் மெட்டல் பீசஸ். மெட்டல் பீசஸ்னால் கோல்ட், சில்வர், காப்பர். நவதானியங்கள் இது ட்ரெஷர் மாதிரி இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. ஏன் இதை கும்பம்குள்ளே வைக்கிறாங்க? பாசிட்டிவ் எனர்ஜிக்காகவும் செழிப்பை ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவும். இது டெம்பிளுக்கு லைஃப் எனர்ஜி கொடுக்குற மாதிரி கான்செப்ட். இது ஒரு ஆன்மீக நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். இப்போ பீப்புள்ஸ் டொனேட் பண்ணுறதை தான் இந்த கும்பம்குள்ளே வைக்கிறாங்களா? ராஜராஜ சோழன் காலத்தில் மக்கள், அரசர்கள் கோல்டு, ஜுவல்ஸ், கிரெயின்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணாங்க. ஆனால் அந்த டொனேஷன் எல்லாம் டைரெக்டாக கும்பத்துக்குள்ளே வைக்கிறது ரேர். அது மோஸ்ட்லி டெம்பிள் ட்ரெஷராகவும் பூஜா யூஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. கும்பத்துக்குள்ளே நிறைய கோல்டு இருக்குன்னு பீப்புள்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க. பட் அது ரியல் கிடையாது. அது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. கும்பம் ஆக்சுவலி ஒரு சிம்பிள். அது செழிப்பு, பலம், உயிர் சக்தி, அதாவது லைஃப் எனர்ஜி இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது இந்த அரிசி, ஹர்ப்ஸ் இதெல்லாம் வச்சதுக்கு ரீசன் இந்த இடம் பலமாக இருக்கணும், அதுக்காக தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட், எனர்ஜி கான்செப்ட். பழைய நம்பிக்கைப்படி டெம்பிள் ஒரு எனர்ஜி சென்டர். கும்பம் அந்த எனர்ஜியை ரிசீவ் அண்ட் ஸ்ப்ரெட் பண்ணும். அதனால தான் இது மாதிரி ஐட்டம் கும்பத்துக்குள்ளே வைக்கிறாங்க. ஆக்சுவலி கும்பாபிஷேகம் டைமில் கும்பம் எம்டியாக வைக்க மாட்டாங்க. அதுக்குள்ள பொருட்கள் வைப்பது டெம்பிள் கம்ப்ளீட் ஆனதையும் ரிச்சுவல் முழுமை இதெல்லாம் ரிப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், நேச்சுரல் சிம்பாலிசம். கிரெயின்ஸ் ஈக்குவல் டு லைஃப், ஹர்ப்ஸ் ஈக்குவல் டு ஹெல்த், மெட்டல்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த். இதெல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட் லைஃப் பேலன்ஸ் இது ரிப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், இந்த கோவிலில் இருக்கும் பெரிய நந்தி சிலை சும்மா ஒரு சிலை இல்லை. சில பேர் சொல்கிறாங்க அது ஒரு எனர்ஜி கனெக்ஷன், இன்னும் சில பேர் சவுண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்ட்டு. அப்போ உண்மை என்ன? அப்போ அந்த நந்தி டிசைனில் ஏதோ சீக்ரெட் இருக்குமோ? அது என்னதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.